நெல்லையில் தண்ணீரை இல்லாத அணையில் சபாநாயகர் விளம்பரத்திற்காக ஆய்வு செய்ததாக விவசாயிகள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். நெல்லையில் பெய்த தொடர் மழை காரணமாக வெள்ளநீர் கால்வாயில் சுமார் 2000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே 176 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட காரியாண்டி திருப்பு அணையிலிருந்து நேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைத்தார். அதே சமயம் திருப்பு அணையில் போதிய தண்ணீர் இல்லாமல் அணை திறக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக சபாநாயகரின் ராதாபுரம் தொகுதியில் உள்ள சில குளங்களுக்கு மட்டுமே தண்ணீர் செல்வதாகவும் கூறி விவசாயிகள் பலர் தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் இன்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக மனு அளித்தனர். இதில் சபாநாயகர் அப்பாவு தனது ராதாபுரம் தொகுதிக்கு மட்டும் செல்லும் வகையில் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விட்டதாகவும் தண்ணீரே இல்லாத அணையில் சபாநாயகர் விளம்பரத்திற்காக ஆய்வு செய்ததாகவும் குற்றம் சாட்டினர். அதாவது தினூர் எங்க அணைக்கட்டுல தண்ணியே வரல. வெள்ள நீர் கால்வாயில தண்ணி திறக்கக்கூடியது திறக்கவும் இல்லை. அவரு திறந்து விட்டு போயிட்டாங்க. பொன்னாக்குடி ஆத்துல நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க. இங்க தண்ணியை திறந்து வைக்கணும், பூவை போட்டு தண்ணியை திறந்து விடுவாங்க. தண்ணியும் இல்லை, ஒண்ணும் இல்லை, வெறுங்குளத்தை திறந்து விட்டு போயிட்டாங்க. அணையிலே தண்ணி இல்ல. இப்ப வெள்ளம் வடிஞ்சாச்சு, வெள்ள நீர் வடிஞ்சாச்சு. அது எத்தனாயிரம் கோடியா செலவழிச்சு காலை வெட்டி இருக்கு. தண்ணி சேரல. நேற்று அதாவது அணையில தண்ணியே இல்லை. இவங்க திறந்து விட்டுன்னு சொல்லி அணையை திறந்து விடக்கு நம்ம சபாநாயகர் அப்பாவு ஐயாவும் நம்ம எம்பி ராபர்ட் முருகஸ் ஐயாவும் வந்திருந்தாங்க. திறக்க வந்தவங்க அணையில தண்ணி இல்லாமலே திறக்க ரெடி பண்ணி எல்லா ஆயத்தங்களும் பண்ணி திறந்துட்டாங்க. திறக்க விடலை. நாங்க எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி திறக்க வரல. அவங்க கேட்டா தண்ணி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டாங்க. தண்ணி வராத தண்ணி வந்துட்டு இருக்கு. எவ்வளவு அப்படின்னா 1000 கண்ணாடி வருது, எல்லாருக்கும் பிரிச்சு விடுவோம்னு சொன்னாங்க. ஆனா அந்த சட்டர்ல இருந்து தண்ணி வெளியே போகாது. அந்த தண்ணியை திறக்க வந்துட்டாங்க. பக்கத்துல இருக்க விஷயங்குளம் பெரிய குளம் எங்களுக்கு. அது அந்த குளத்துல தண்ணி பாய்ஞ்சாலே, அந்த குளத்துல தண்ணி இருந்தாலே கடற்கரை வரைக்கும் தண்ணி குடித்தண்ணீர் சப்ளை எல்லாம் நல்லா கிளியரா இருக்கும். விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும்.